Taste the Daily. காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்தினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு செயல்பட்டு வருகிறது. சென்னை சூளைமேடு பகுதியில் சிபிசிஐடி ஐஜியாக பணியாற்றி வருபவரின் மகள் சென்ற கார் மீது போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்தி உள்ளனர். சூளைமேடு பகுதியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன், பிரவுன் சுகர் உள்ளிட்ட போதைப் பொருட்களால் சீரழியும் இளைஞர்களை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதால் இன்றைக்கு அவர்களது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரே பாதிக்கப்பட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை குடும்பத்துக்கே பாதுகாப்பற்ற நிலையில் ஆட்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தென்காசியில் திமுக கட்சி கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டனர். திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அவருடன் வந்த வருவாய்த்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் வாகனங்கள் நீண்ட நேரம் சாலையில் நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் கட்சி பிரமுகர்களின் அராஜகத்தால் வீடு திரும்பிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.